கோல்கேட், ஃபோர்கேன்ஸ், க்ளோஸ் அப். எப்படி நம்ம ஐடியா? இதுக்கு பேர் தான் தண்ணீரை வித்துட்டேன்னு நினைக்கிறேன். டேய் நீங்களும் உங்க திட்டமும் சீக்கிரம் வளர்க்குங்கடா, பட்டணக்காரன் வந்துட போறான். என்னைக்குடா ஒரிஜினல் கோல்கேட்ல பல் வளர்க்க போறோம்? சாமியே சைக்கிள்ல போறாரா, பூசாரி புல்லட் கேட்டாராம். விளக்குடா. ஏங்க புதுசா குடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமாப்பா, இதெல்லாம் உள்ள கொண்டு வைக்கணுமா? ஆமா தம்பி. ஏண்டா பார்ட்டி கப்பு நம்பிக்கிடுவோம். 20 ரூபாய்க்குமா? அதுக்கு மேலே தெரியும்னு நினைக்கிறேன். டேய் அதிகமா கேட்காத, அதுவும் கிடைக்காது. கிடைச்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவான். இதெல்லாம் தூக்கி எடுத்துட்டு போய் உள்ள வச்சா 20 ரூபாய் குடுப்பீங்களா? விளையாட்டியா? ஜாஸ்தியா? 10 ரூபாய் குடுப்பீங்களா? 10 ஜாஸ்தியா? 5 ரூபா? 5 ஒண்டி கொடுத்தனா முதல் வேணாமா? 5 காசு கூட வாங்க கூடாது, ஃப்ரீயா தூங்குடா. ரொம்ப நன்றி தம்பி. இவன் மனசுல என்னதான் இருக்குன்னு தெரியல. 2 வேளை நிம்மதியா சாப்பிடலான்னு பார்த்தா ஒத்தாசை பண்ண மாட்டேன்றானே. இவன் தானும் படுக்க மாட்டான், தள்ளி படுக்க மாட்டான். வக்கிய படுப்புல நாய் படுத்த மாதிரிதான். எந்த 3 பேருக்காக சீக்கிரம் வீட்டை விட்டு கிளம்பணும்னு நினைச்சோமோ அந்த 3 பேரும் வந்துட்டானுங்கடா. ஏண்டா என் வீட்டை உங்களுக்கு வாடகைக்கு விட்டுவிட்டு நான் கடையில உட்காந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு நீங்களா வந்து வாடகை கொடுக்கணும், இல்ல நான் வந்து கேக்குறேன் அப்பவாது கொடுக்கணும். எப்படியும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. பொறுமையா இருங்க, தந்துருவோம். ஏன்பா இந்த சலூன் கடை சண்முகத்துக்கு இன்னும் எவ்வளவு நாள் தான்ப்பா பாக்கி வைக்க போறீங்க? இந்தியாவிலேயே சலூன் கடைக்கு பாக்கி வச்ச மொதல் ஆளு நீங்க தான்ப்பா. சேவிங்ஸ் பண்ணி கொடுத்துறேங்க. சேவிங்கா? சேமிச்சு கொடுத்துறேங்க. அடே நம்ம கடனே நிம்பள் கொடுக்கறான் இல்ல, லுங்கி பனியன் அவுக்குறான். சேட்ஜி ஜெட்டியோட ரோட்டு மேல நிக்க வைக்கிறான். ஏண்டா அசிங்கமா இருக்குமே. அது அவனுக்கே தெரியுமே. கூடி சீக்கிரம் கொடுத்துறேங்க. கொடுத்துருவீங்க. அட பாவிகளா, வாடகை ஏட்டு அலைஞ்சே நான் கருத்து போயிட்டேன்டா. பெரிய மல்கோவா மாம்பழம் கலரு நெய்வேலியில வெட்டி எடுத்த மாதிரி இருந்துகிட்டு. ஏய், வெள்ளிக்கிழமைக்குள்ள வாடகை கொடுக்கலைன்னா மறுநாள் என்ன வரும் தெரியுமா? சனிக்கிழமை வரும். மரியாதையா வாடகை கொடுத்துருங்க, இல்லைன்னா சாமான் சட்டவந்துக்கு வெளியே எறிஞ்சிருவேன். சாமான் செட்டா? ஆமா, இருந்தா தானே தூக்கி போடுறதுக்கு. வாங்கடா. எதுக்குடா குட்டி போட்ட போன மாதிரி குறுக்கால நெடுக்கால நடந்துட்டு இருக்கீங்க? பசிக்குதுடா, இப்ப என்ன பண்ண சொல்றேன்? வேலையும் இல்ல, கையில காசும் இல்ல, வேலைக்கு பசி மட்டும் வந்துருது. காக்கா கத்துது. ரொம்ப புதுசுடா. காக்கா கத்துனா என்ன? பொறுத்து இருந்து பார். கா கா. எங்கடா போறா? என்னடா அது? சீக்கிரம் தட்டை எடுக்கடா. இன்னைக்கு ப்ராப்ளம் ஓவர். அப்பாடா, இப்பதானே சாப்பிட்ட திருப்தி இருக்கு. எல்லா காக்காய்க்கே சாப்பாடு கிடைச்சிருச்சு. ஷாபாஷ். வியாபாரிங்க என்னென்ன சாமான்கள் கொண்டு வந்திருக்காங்க? ஆமா, பெரிய வியாபாரிங்க, பெரிய சரக்கு. தெரு தெருவா சுத்தி ஓட்ட ஓடத்துல பொறுக்கிட்டு வரானுங்க. அத ஏலக்கடைங்கிற பேர்ல ஏமாத்தி வித்துக்கிட்டு இருக்கீங்க. நீயே நம்ம வியாபாரத்தை காட்டி கொடுத்துருவா போல இருக்கு. அரிக்கன் விளக்கு, இது என்ன சொல்லி விக்க போறீங்க? ஹரிச்சந்திர மயான கண்டத்துல உபயோகப்படுத்தின சொல்லி வித்துருவேன். ஒரு ஜோடி பழைய செருப்பு, இத என்ன சொல்லி விக்க போறீங்க? கட்டப்பம்மம் போட்டு செருப்புன்னு சொல்லி வித்துருவேண்டி. என்னங்க இது? குழந்தை பால் குடிக்கிற கிண்டி மாதிரி இருக்கு. இந்த கிண்டியில குழந்தை பால் குடிச்சிச்சு வயிறு வெடிச்சு செத்து போயிரும். அநேகமா உசிலமணி உபயோகப்படுத்தின கிண்டின்னு நினைக்கிறேன். இதை எப்படி விக்க போறீங்க? அகஸ்திய முனிவர் காவேரி தண்ணி அடக்கி வச்சிருந்த கமண்டலம் அப்படின்னு சொல்லி வித்துற மாட்டேன். அப்படி சொன்னா ஜனங்க நம்புவாங்களா? சில இளிச்சுவா ஜனங்க எதை சொன்னாலும் நம்புவானுங்க. அம்மா, எத்தனை தடவை கேக்குறது? வாங்கி தர முடியுமா முடியாதா? என்னடி கேக்குது? போன மாசம் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், எல்லாம் பழசா போச்சா. இப்ப புது ட்ரெஸ் வேணும்னு கேக்குறா. தான பிரச்சனை. அம்மா, நான் பணம் தர்றேன், உன் பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. அகஸ்தியர் எங்க? கீழே. அடிபடி. ஏப்பா, என் பழைய துணியெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? எதுக்கா? ஸ்ரீதேவி போட்டிருந்த ட்ரெஸ்னு சொல்லி வித்துற மாட்டேன். சரியான அப்பா. இது என்னங்க இது? வயலின்.
இது என்ன சொல்லி விக்க போறீங்க? வயலின்னு சொல்லித்தான் வைக்கணும். அது எங்களுக்கு தெரியாதாக்கும். யார் உபயோகப்படுத்தணும்னு சொல்லி விக்க போறீங்க? பிரபல மியூசிக் டைரக்டர் விஸ்வநாத ராமமூர்த்தி உபயோகப்படுத்துற வயலின் அப்படின்னு சொல்லி வித்துற மாட்டேன். ஏன்பா ஒவ்வொரு பழைய சாமானுக்கும் ஏதோ ஒரு கதை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்களே, இது நியாயமா? நானா ஏமாத்துறேன்? வர்றவங்க ஏமாறுறாங்கம்மா. அது சரி, இதெல்லாம் ஆளை வச்சு ஏழை கடையில கொண்டு போய் வைங்க, நாளைக்கு வித்துறலாம். வாங்க. மறுபடியும் கொரட்ட சத்தம். உன் தம்பி வந்து வர்றானா? என் தம்பி தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டானே. பின்ன எங்க இருந்து கொரட்ட சத்தம் வருது? ஏங்க மறுபடியும் இந்த ரூமுக்குள்ள இருந்தா வருது. சரி வா பாக்கலாம். வா வாங்க. என்னங்க இங்க இருந்த வயலின காணோம்? காணோமா? எங்க போச்சு? போயிருக்கோம். இதுல இருந்துதான் கொரட்ட சத்தம் வருது. இப்ப என்னங்க பண்றது? பேய் பிடிச்ச வயலின் போல இருக்க. எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாத, யார் தலையிலாவது கட்டிடுவோம். வீட்டுல திருநு இருக்க. எதுக்கு? பூசுறதுக்கு. வயலினுக்கா? நமக்கு பூசி படுத்துக்குவோம். வந்துரு. ஓடிடுவோம், சீக்கிரம் ஓடிடாங்க. காலியா இருக்கிறது ஒரே ஒரு வேலை தான், அதுவும் ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டா. சார் நான் கூட ஸ்போர்ட்ஸ் மேன் தான் சார். சார் இதோ சார். வாலிபால்ல சாம்பியன், ஃபுட்பால்ல சாம்பியன், கிரிக்கெட்ல சாம்பியன் சார். காலேஜ்ல நான் எல்லா கேம்ஸ்லயும் சாம்பியன் சார். அப்படிங்கிறீங்க? தேங்க்யூ மிஸ் சித்ரா. நான் மறுபடியும் முயற்சி பண்றேன். That is the spirit. இந்த மாதிரி பொண்ணு கூடவே இருந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா வேலை கிடைக்கலங்கிற ஏக்கம் வருமா? What a beautiful figure. மனித குரங்குக்கு வால் இருக்கான்னு கேட்டான். எந்திரியா பார்த்து சொல்றேன்னு போடா வெளியன்னா வந்துட்டேன். இப்படி பதில் சொன்னா உனக்கு எவன்டா வேலை கொடுப்பா? டேய் ஓ இன்டர்வியூ என்னடாச்சு? என்னடா கேள்வி கேக்குறானுங்க இந்த இன்டர்வியூல? ஆர்டினரி மேனுக்கும் சூப்பர் மேனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆர்டினரி மேன் ஜட்டியை போட்டுக்கிட்டு மேல பேண்ட் போடுவான், சூப்பர் மேன் பேண்ட்டை போட்டுட்டு அதுக்கு மேல ஜட்டியை போடுவான்னு. எந்திரிச்சு போடான்னா வந்துட்டேன். டேய் உன் வேலையை விடுறா, எனக்கு சாப்பிடுறது என்ன வாங்கிட்டு வந்த? விட்டுருவன ரஸ்தாளி பழம் இரு, பதறாத உரிக்கிறேன். சாப்பிட போதும் போதும், தோலை சாப்பிடாத. டேய் எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த? உனக்கு நாளைக்கு வாங்கிட்டு வரேன்டா. அறிவு இருக்காடா? சாரி, வாழைப்பழத்தோட எங்க உரிச்சு போட்டிருக்க? வேற எவனாச்சும் நிறைய புகை போட்டு ஓமம் வளர்க்காதீங்க. மேல எல்லாம் புகை படைஞ்சு பில்டிங்கே கரையாயிடுது. எத்தனை தடவை பெயிண்ட் அடிக்கிறது? மாசம் மாசம் எங்களால அடிக்க முடியாது. சரி சரி சத்தம் போடாதீங்க, வாங்க சாப்பிட போலாம். அம்மாக்கார பாபுனாரா? டேய் சாம்பார்லாம் கீழே கூடாதாடா, தரெல்லாம் கெட்டு போயிடும். சாப்பிடுறவங்க நம்ம மண்டபத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? ரொம்ப ஓவரா போறீங்க, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. நடிக்க சொன்ன, அதுக்காக ஓவர் ஆக்டிங்கா பண்ண சொன்னேன். சரிடா, ஏதாவது ஓரமா உட்காந்து சாப்பிடலாம். ஏமா முருகன் சாம்பாரா அசத்துறீங்களே? சார் நீங்க முதல்ல சாப்பிடுங்க சார். என் சத்திரத்தை சுத்தமாவே வச்சுக்க மாட்டாங்க. எனக்கு சாப்பாடு வேணாம். அட நீங்க ஒண்ணு முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம். நீங்க சொல்றதுனால நான் சாப்பிடுறேங்க. கோச்சிக்காதீங்க, சாப்பிடுங்க சார். சாம்பார் டேய் சாம்பார் ஊத்தாது அப்படி போ. ஏங்க கொஞ்சம் எந்திரிங்க, எந்திரிங்க. எதுக்குங்க? நீங்க 3 பேரும் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க கேள்விங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்கடா நம்ம விசிட்டிங் கார்டு? கொண்டு வரல. பரவாயில்ல, வாய்நாள் சொல்லுங்க, நான் நம்புறேன். நாங்களா? சத்திரத்தோட சொந்தக்காரங்களே நாங்க. ஏய் இந்த சத்திரத்துக்கு சொந்தக்காரனே நான் தான். சத்திரத்துக்கு சொந்தக்காரன் நீங்களா? இருக்கட்டுமே, நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் சார். சத்ரா ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆமா ஆமா சார், வாங்க சாப்பிடலாம். ஃபீல் பண்ணாதீங்க சார், வாங்க சேர் போட்டு உட்காருங்க. இலை போடுறதுக்கு முன்னால அந்த கதவை இழுத்து சாத்து. ஏங்க கதவை சாத்த சொல்றீங்க? உங்களை உதைக்கும் போது நீங்க ஓடிட கூடாது பாருங்க, அதுக்கு தான். உதையா? கெட்டிமலம் கெட்டிமலம். எதுக்குங்க கெட்டி மேளம்? நம்மள அடிக்கும் போது பின்னாடி ரீமிக் அடிக்க இருக்கும்னு நினைக்கிறேன். யோ வாங்கியா. ஐயோ!
பின்னிட்டானுங்க அம்மா ஏண்டா பொய்ய சொன்னாலும் சொன்னீங்க, கொஞ்சம் பொறுத்து சொல்லக்கூடாதா? டேய், சத்திரத்து ஓனரே அவன் பையனுக்கு அங்கேயே கல்யாணம் பண்ணுவான்னு யாருக்கு என்னடா தெரியும்? வெண்ட நிமித்திட்டானுங்க. போனதே நாளைக்கு இன்டர்வியூ வேற போனோம். இருந்தது ஒரே ஒரு சட்டை, அதையும் கிழிச்சு விட்டானுங்க. இப்ப என்னடா பண்றது? நீ ஒண்ணும் கவலைப்படாத, அதுக்கு நான் ஒரு ஐடியா தர்றேன். ஆமா கிழிச்ச. டேய், பைத்தியக்காரன் ஆகிட்டீங்களா? பைத்தியக்காரன் ஆகிட்டீங்களா? ஐயோ என்னால முடியலையா? முடியல குடியா ரூபா குடியா குடியா இன்னும் அதெல்லாம் இது ஒரு வித்தியாசமான பந்தயங்க. இந்த அரை கிலோ மிளகாய் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தின்னு ஜெயிச்சா நான் 400 ரூபாய் கொடுப்பேன். இதெல்லாம் திங்க முடியாம தோத்துட்டா தோத்தா 20 ரூபாய் கொடுக்கணும்பா. ஜெயிச்சா 400 ரூபாய், தோத்தா 20 ரூபாய், ஜெயிச்சா 400 ரூபாய். 400 ரூபாயா? 400 ரூபாயா? 400 ரூபாயா? ஆமாய்யா 400 ரூபாய், 400 ரூபாய். யோ, இந்த மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டா 400 ரூபாய் கொடுத்துருவல்ல? கொடுத்துருவேன். ஆனா தோத்துட்டா 20 ரூபாய் நீ கொடுத்தாகணும். தோத்தா தானே? ஏய், இவ்வளவு முளையமா போய் என்னத்துக்கிறது? உடனே பைத்தியம் பிடிச்சிட்டு வாடா. நீ நகரா, நகரா சொன்ன கடா. ஏய் ஏய் கோபி, ஏய் வேணடா, சொன்ன கடா. சொன்ன கடா வேணடா கோபி, வேணடா. ஐயோ, இந்த தீனி திங்கிறானே இவன் மனுஷனா? சாப்பிடு சாப்பிடு, 400 ரூபாய் சாப்பிடு. ஓ, பணத்தை குடியா? அவ்வளவுதானே? இப்ப வைக்கிறோம் பார். கா 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 கா. எங்கப்பா இவ்வளவு ஐட்டமா? டேய், வாங்கடா வாங்க. இவ்வளவு சோற பார்த்து எவ்வளவு நாளாச்சு? ஆமா, இது காக்காய்க்கு வச்ச சோறா, கல்யாணம் விட்டு சோறா? டேய், அவங்க வீட்டுல ஒருவேளை திதியா இருக்கும்டா. டேய், திதியோ விதியோ சாப்பிடுங்கடா. இன்டர்வியூக்கு போறவன் நீ முதல்ல சாப்பிட்டு கிளம்பு. இங்க பாரு, எதா இருந்தாலும் 3 பேர் ஒன்னா சாப்பிடுவோம். வாங்க. குர்ரா. வாங்க. ஆமா, நீ என்ன பண்ண போற? மச்சி, அங்க பாருடா, 250 ரூபாய்க்கு ஒரு வழி இருக்கு. டேய், என்னடா சாக்கடை முடிய தூக்கிட்டு வந்துட்ட? இன்னைக்கு மெட்ராஸ்ல லேட்டஸ்ட் திருட்டு தான். இத பழைய இரும்பு கடையில போட்டா 250 ரூபாய் கிடைக்கும். 150 ரூபாய் வாடகைக்கு, 100 ரூபாய் ஜாலிக்கு. எப்படி ஐடியா? டேய், எவனாவது அந்த சாக்கடையில விழுந்து கையை காலை முடிச்சுக்க போறான்டா. எவன் விழுந்தா நமக்கு என்னடா? டேய், என்னடா என்னாச்சு? டேய், என்னடாச்சு? எவ்வளவு ஒரு திருட்டு போய் சாக்கடை முடிய திருடி விட்டா. அது தெரியாம அவசரமா போய் அதுல விழுந்துட்டேன். அவன் மட்டி என் கையில கிடைச்சா. கிடைச்சான்னாவா? பக்கத்திலே நிக்கிறான். இவனா? டேய், மரியாதையா அந்த சாக்கடை முடிய இருந்த இடத்துல வச்சுடு. இன்னும் எத்தனை பேர் விழுந்து கையை காலை உடைச்சுக்குவானுங்களோ? டேய், இப்ப கொண்டு போய் வச்சனா எல்லாரும் சேர்ந்து அடிச்சே கொண்டு வருவானுங்க. இருட்டு முன்னாடி போய் வைக்கிறேன். ஏடா, வலிக்குதா? இல்லடா. சரி வா, தர்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம். பின்ன என்ன அப்போலாக போக முடியும்? இதுல ஒண்ணும் ஆவடா. ஐயோ, இவனா பையில பணத்தை பார்த்து விட மாட்டானே. அன்னைக்கே சொன்னானே. என்னடா, வாடகை பணத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டியா? கொடுத்துட்டேனே.
வாங்கிட்டவர் என்னடா சொன்னாரு? அவன் சரியான லூசுடா. போங்க 150 ரூபா பணத்தை பார்த்த உடனே பல்ல ஈன்னு அடிச்சிட்டு ஃபேன் போட்டுறேன்டா. அப்புறம் ஏசி போடுறத பத்தி ஒண்ணும் சொல்லியா? சொன்னானே அது இந்த ஓரத்துல போடுறேன்டா. கூலரை பத்தி? அது இந்த பக்கம் வைக்கிறேன்டா. தம்பி எல்லாத்தையும் நீயே அவர்கிட்ட சொல்லிடுற. ஏண்டா நான் என்ன லூசா? ஃபேனு, ஏசி, கூலர் நான் போட்டு தரேன்னு சொன்னேனா? இல்ல, சும்மா தமாஸ் பண்ணேன். ஏய், தமாஸ் பண்றதுக்கு நான் என்ன மாமனா மச்சானா? வாடகை பணம் எங்கடா? வாடகை பணம் எங்க? வாடகை பணம் எங்க? வயலின் வாங்கிட்டேன். வயலினா? ஏய், நீ வயலின் வாங்குவியோ வாக்கியால வாங்குவியோ, வாடகை பணம் சாயந்தரத்துக்குள்ள வரல வீட்டுல இருக்கிற தட்டு முட்டு சாமான்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன். ஐயா ஐயா, உங்க பேருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அத வாங்கி படிமா. மாமா, உங்களுக்கு அமெரிக்கால இருந்து லெட்டர் வந்திருக்கு. உங்க பேரன் சாகல, உயிரோட தான் இருக்கான். என்னது? ஏன் பேரனா? என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, சின்ன வயசுல ஆத்தோட அடிச்சுட்டு போன உங்க பேரனை பரிசல்காரங்க காப்பாத்தி கரையில போட்டிருக்காங்க. அங்க சுற்றுலா வந்த வெளிநாட்டுக்காரங்க அவனை அமெரிக்கா கூட்டிட்டு போய் வளர்த்திருக்காங்க. இப்ப அவன் உங்களை பாக்குற ஆசையில இந்தியாவுக்கு வரேன்னு எழுதியிருக்கான். தாத்தா தாத்தா திரு தாத்தா தனி திரு தாத்தா திரு தாத்தா விழி திரு தாத்தா திரு தாத்தா பசி திரு எனக்காக ஆத்தா போல் அப்பன் போல் இல்லாமல் வில்லன் போல் எதிரியை போல் என்னை ஆத்துக்குள் தள்ளிய விட்டய மரபனா பட்டேன் பல பாடுகள் நானே பட்டினியாய் கிடந்தேன் தானே சட்டனவே காப்பாற்றிட்டா டூரிஸ்ட் கற்றேன் பல சங்கீதம் நானே போடுவேன் பல சங்கதி நானே பாடுவேன் பல பாடல்கள் நானே அமெரிக்கா சானி தனி தபதா பம பாபா கம பதனி தபம கம ப கம கரிதா ரீ சா ரீ. சாரி தாத்தா. நல்லா நல்லா நல்லாவே. என்ன மாமா, கற்பனைக்கு போயிட்டீங்களா? வரலையா? நாளைக்கு தான் வரான். நாளைக்கு? தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம். Oh father, oh father, oh grandfather, grandpa. யாரப்பா நீங்கெல்லாம் பீட்டி காலில் வந்து பிச்சை எடுக்கிறீங்க? சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க, என் பேரன் வர்ற நேரம். சக் சக். தாத்தா என்ன தெரியல, நான் தான் உன்னோட பேரன். நீதான் என் பேரனா? யாஹூ. ஃபீலிங்கா இது? சாரி, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது. வேற ஏதாவது டயலாக் பேசுங்க. டயலாக் டயலாக். ஏண்டா ஓடி போன பழனிசாமியா நீ? நானே தான், ஆனா இப்ப பேரை மாத்திட்டேன். யுஎஸ் போன உடனே பேல் சாம் ஐன்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டேன். ஹேய், மீட் மை ட்ரூப் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மை கிராண்ட்பா. யாரு? டபுள் எக்ஸ்எல் மாமா நிறைய இருக்கிறாரு. அச்சும் சும் சும் அச்சும் சும் சும் அச்சும் சும் 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 சும். ஆஹா, உங்க பாடிக்கு பேஸ்ல இருந்து கொஞ்சம் ஸ்கின் எடுத்து ஃபேஸ் மேல வச்சு அப்படியே ஒரு ஆபரேட் பண்ணீங்கன்னு வைங்களேன், நீங்க ஒரு பியூட்டிஃபுல் ஆன்ட்டி ஆயிடலாம். செருப்பு பிஞ்சிடும். What a lovely voice. Macho voice. இந்த வாய்ஸ் அப்படியே டேப் பண்ணு, 30-70 அக்ரிமெண்ட் போடு, ஆடியோ ரைட்ஸ் அப்படியே வாங்கிடலாம் நாம. என்னடா 70-30 கார் நம்பர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கற? என்னங்கடா அக்ரிமெண்ட்? எஸ், இந்த உலகத்துல எந்த வித்தியாசமான சவுண்ட நான் கேட்டாலும் உடனே நான் அதை டேப் பண்ணிடுவேன். 30-70 அக்ரிமெண்ட் போட்டு ஆடியோ ரைட்ஸ் வாங்கிடுவேன். அதை வச்சு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் மியூசிக் ஆல்பம் தயாரிப்பேன். அதுல வர லாபத்துல 70 திருடின எனக்கு, 30 ஒரிஜினல் உனக்கு. எப்படி? யாரம்மா? என் பேரனுக்கு திஷி சுத்த காய எடுத்துட்டு வா. ஓ பேபி, ஓ பேபி, ஓ பேபி. ஃபயர் ஃபயர் ஃபயர். நானே டீல் பண்ணிக்கிறேன். ஹலோ ஹலோ, ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உடனே வாங்க. ஒரு பூசணிக்கால தீ பிடிச்சிருச்சு. என்னது, தமிழ்நாட்டிலே தண்ணி இல்லையா? பரவாயில்ல, நானே இதை அணைச்சுக்கிறேன். ஹாய். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஏய், ஏன்டா ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண? ஏன் பண்ண மாட்டேன்? அவ்வளவு பெரிய ஃபயரை கொண்டு முடி பக்கத்துல வைக்கிறீங்களே, இது என்னுடைய 6 வயசுல இருந்து வளர்த்த முடி. அமெரிக்காவில $500,000 இன்சூர் செய்த முடி. தீ பிடிச்சா நீ தருவ? அது ஆரத்திட்டா. எந்த தீயா இருந்தாலும் என் கிட்ட வரக்கூடாது. அது என் பூசணிக்காய் தலையில கொள்ளி வைக்கிறீங்க. பூசணிக்காய் சுத்தி உடைச்சாதான் திஷ்டி போவோம். ஆடா பாவிகளா, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏன்டா இந்தியாவுல பஞ்சம்னு அமெரிக்கா கிட்ட கையை ஏந்திரீங்க? ஏய் சடையப்பா, இந்தியாவை பத்தி தப்பா சொன்ன சீவிடுவ சீவி. சீவிடா குண்டப்பா. ஐயோ, what is that sound? Come on, Helen, Mike, Jack, look out. அவரு வீசின பூசணிக்கால பைக்ல ஒருத்தர் வலிக்கு விழுந்து செத்துருச்சு. My God, murder case. போலீஸ் வர போகுதுடா. இதெல்லாம் பெருசு படுத்தா தம்பி. அம்மாவாசைக்கு அம்மாவாசை பிஸ்ட் கழிக்கும் போது இப்படி பூசணியா போட்டு உடைப்பான். அப்ப எவனாவது விழுந்து அட பாவிங்களா,
யூ டேஞ்சரஸ் ஃபெலோஸ். என் பாடியில இருந்து திருஷ்டி எடுக்கிறேன்ட்டு வேற ஒருத்தரை டெட் பாடி ஆக்கிட்டீங்களடா. வெளியில நல்லா மழை பெய்யும், நனைஞ்ச உடம்புக்கு ஏதாவது வந்துரும். இந்தா கொடை. தேங்க்யூ குடைவள்ளி. இன்டர்வியூ வந்துட்டேன். யாரு? என்னையா வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இந்த மாதிரி குரங்கோட பைக்ல இடிச்சுக்க போறேன்னு சொல்லிட்டு வரல. உனக்கு பைக் ஓட்டுற லைசன்ஸ் கொடுத்துருக்கிறப்ப எனக்கு வேலை கொடுக்க மாட்டானா? அடிச்சு. ஆமா. ஏய், என்ன யாருன்னு நினைச்ச? போலீஸ்கார மேல கை வச்சிட்டியா? அவனை செத்தடா. தூரம் போயும் இன்டர்வியூ அட்டன் பண்ணாம வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கான் பாரு ரவுடி ராஜா. அப் அண்ட் டவுன் ட்ரெயின் சார்ஜ் வேஸ்ட். நல்ல வேலை மாப்பிள்ள தங்கச்சியும் இவன் கூட சேர்த்து அனுப்பாம விட்டார. ஏடா உனக்கு ஒரு விவசாயம் இல்லையா? போலீஸ்காரனையும் அடிச்சுட்டு வந்திருக்க. அங்கேயும் தஞ்சாவூர் ராஜமாணிக்கம் பிள்ளை பேரன் சொன்னதாலதான் உன்னை விட்டாங்க. சீனோ, ஆளும் உடம்பும் வளர்ந்த பிரயோஜனம் இல்லடா, அறிவு வளரணும்டா. எப்படி உன் தாத்தா பேரை சொன்னா உனக்கு பெருமை கிடைக்குதோ அதே மாதிரி உன் பேரை சொன்னா உன் பிள்ளைக்கு பெருமை கிடைக்க வேண்டாமா? இன்டர்வியூக்கு போன பிள்ளைய போலீஸ்கார மோட்டார் பைக்ல இடிச்சதும் இல்லாம வாய்க்கு வந்தபடி திட்டி அடிச்சிருக்கான். அதனாலதான் இவன் திருப்பி அடிச்சான். ரெயின் கோட்டுக்குள்ள இருந்தது போலீஸ்காரன் தானே, அவனுக்கு எப்படி தெரியும்? கரெக்ட். பண்ணுங்க, பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து அவனை சப்போர்ட் பண்ணுங்க. எந்த வேலையை செய்யாம வீட்டுல உட்கார்ந்து சோத்த தின்னுட்டு எங்க பேரை கெடுக்கட்டும். இதுங்க போதும் இவனை கெடுக்கிறதுக்கு. எப்படியோ நீ நல்லபடியா வந்து சேர்ந்துட்ட, அது போதும். சீனு, இனிமே நீ வேலை தேடுறதா இருந்தா உள்ளூர்லயே தேடு, வெளியூர்லாம் வேண்டாம் என்ன? நான் கும்பிட்டு தெய்வம் தான் போலீஸ்கார அவதாரம் எடுத்து உன்னை திரும்ப கொண்டு வந்துருச்சு. அந்த போலீஸ்காரனுக்கு முதல்ல ஒரு கிரீட்டிங் கார்டு அனுப்பணும். கிரீட்டிங் எதுக்கு? இன்விடேஷன் அனுப்பேன். என்ன இன்விடேஷன்? உனக்கும் அவனுக்கும் கல்யாணம்னு அடிக்கிற நீயே ஷாக் ஆற அளவுக்கு இன்விடேஷன் அடிக்கிற. டேய் தம்பி, போற போக பார்த்தா இப்பவே இவன் என் கழுத்துல தாலி கட்டுவா போல. சரஸ்வதி, இன்னைக்கு சாயந்தரம் என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்க, மறந்துடாத. நானா? இன்னைக்கா? எப்படி வர முடியும்? சரியா போச்சு, கோவிலுக்குள்ளேயே நான் அவனை கவனிச்சேன். சாமி கும்பிடுறத விட்டுட்டு நீ எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்த. இன்னைக்கு சாயந்தரம் சீனு ஏதோ அறிக்கை வெளியிட போறேன்னு சொல்லி இருந்தார்ல, அது நல்ல செய்தியா இருக்கணும்னு ஆண்டவன்ட்ட வேண்டிட்டு இருந்தேன். ஓ, இன்னைக்கு சாயந்தரம் நாரதகான சபால நம்ம கிரேட் சீனுவோட அனௌன்ஸ்மெண்ட் இல்ல, அதனால என் வீட்டுக்கு வர ப்ரோகிராம நீ கேன்சல் பண்ணிட்டியா? அவர் அப்படி என்னதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாருன்னு நானும் பாக்குறேனே. நீ மட்டும் இல்ல, இந்த சிட்டியே அவருடைய அறிக்கைக்காக காத்துட்டு இருக்கு. ஹலோ, குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரியும் சீனுவோட லேட்டஸ்ட் கெஸ்ட் வந்த உடனே நீங்க வருவீங்கன்னு. சீனுவோட கான மலைய ஆல்பத்தை பத்தி தானே சொல்றீங்க? இது நான் வாங்கி 3 நாள் ஆச்சு. எங்களுக்கே நேத்துக்கு தானே வந்தது, அதுக்குள்ள நீங்க எப்படி வாங்கினீங்க? நான் டைரக்டா ஸ்டார் மியூசிக்ல போய் வாங்கிட்டேன். இன்னைக்கு சாயந்தரம் மிஸ்டர் சீனு ஏதோ அனௌன்ஸ் பண்ண போறாராமே, அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன அவசரம், சாயந்தரம் தான் சொல்ல போறாருல, அங்க போய் கேட்டுட்டா போச்சு. டேய் சங்கரா, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வண்டியில ஏத்திட்டியா? இன்ஸ்ட்ருமெண்டா? இன்னைக்கு என்ன கச்சேரின்னு நினைச்சுக்கிட்டியா? சீனு அவன் ரசிகர்களுக்கு ஏதோ சொல்ல போறானா? மாமா 2 பேரும் புறப்பட்டு வாங்க, நான் சொல்ல போறது அங்க வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டான். அங்க சொல்றத இங்க சொல்லிருக்கலாம். கேட்டனே, ஒழுங்கா 2 பேரும் அங்க வந்து கேட்டுங்கன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டான். நம்ம சீனுக்கு எவ்வளவு ரசிகர் கூட்டம் பாத்தியா? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இத்தனை நாள் எனக்கு ஆதரவு கொடுத்து என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவங்க எல்லாருக்கும் முதல்ல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு மனுஷனும் தன் உயர்வுக்கு காரணமா இருந்தவங்கள மறக்கவே கூடாது. அந்த நன்றியை மறக்கிறவன் மனுஷனே கிடையாது.
அந்த நன்றிக்கு நன்றி சொல்ற இனிய நாள் தான் இது. இந்த சீனு எப்படி எல்லாம் இருந்தா, எப்படி இப்படி ஆனா யோசிச்சு பார்க்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே சீனு தஞ்சாவூர்ல மாதவி, உன் புருஷன் கேசவ வந்துட்டான், சீக்கிரம் ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வா. கச்சேரி நல்லபடியா நடந்தாப்பா? நல்லா நடந்ததுமா. அக்கா, என்னைக்கு எங்க கச்சேரி நல்லா நடக்கல. அண்ணனுக்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரி தம்பிக்கும் ஒரு ஆரத்தி எடுங்க. அண்ணன் பாட்டு பாடி பேர் எடுக்கிறாரு, தம்பி தெருவுல சண்டை போட்டு பேரை கெடுக்கிறான். இப்படி ஒரு புள்ள வீட்டுக்கு தேவையா? உங்க சீனு எங்க ஆளுங்க எல்லாம் தெருவுல புரட்டி எடுத்துட்டான். போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா ஒரே நிமிஷத்துல கம்பியான வச்சிருவாங்க. உங்க குடும்பம் பெரிய சங்கீத குடும்பம்ன்றதால இங்க வந்து சொல்றோம். முடிஞ்சா உங்க தம்பிக்கு மிருதங்கமும் தபலாவும் அடிக்க கத்து கொடுங்க, ஆள் அடிக்க கத்து கொடுக்காதீங்க. அண்ணா நீங்க உள்ள வந்துருங்க. அவன் இனிமே யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டான். அவன் சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவனை மன்னிச்சிடுங்க. அவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. ரவுடி பயல, யாரு சொல்றீங்க? உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன சண்டை போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஆரம்பிக்கல தாத்தா. நீ ஒரு கிராஜுவேட், பொறுக்கித்தனம் பண்ணாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? எங்கேயாவது போய் வம்ப இழுத்துட்டு வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. கௌரவமா இருக்கிற உங்க அண்ணன் பேரை ஏன்டா இப்படி கெடுக்கிற? அண்ணன் அவரை பத்தி இவனுக்கு என்ன கவலை? அண்ணன் மேடைக்கு மேடை கச்சேரி பண்ணி சம்பாரிச்சிட்டு வருவாரு, இவன் தெருக்கு தெருக்கு போய் சண்டை போட்டு வருவாரு. ஆண்டவன் இந்த வீட்டுக்கு 2 உரைய வச்சுட்டான். ஒண்ணு ரவுடி ஆக்கிட்டான், ஒண்ணு ஊமையாவே ஆக்கிட்டான். தாத்தா சும்மா இதுலயும் தங்கச்சி இழுக்கிறீங்க. அவ என்ன அவளால பேச முடியலன்னு வருத்தப்பட்டாளா இல்ல வேதனைப்பட்டாளா? சந்தோஷமா தானே இருக்கா? இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசுற வாய் இருக்கிறத விட பேசாம இருக்கிறதே பெட்டர். டேய் வாய மூடுடா. பண்றதை பண்ணிட்டு தாத்தாவை எதிர்த்து பேசுற. நல்லா இருக்குப்பா. இப்ப அவனை திட்டுறதுக்கு நீ ஒருத்தன் தான் பாக்கி. அவன் பிரச்சனை என்ன போதுமே. ஆம்பளைங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு மேடை கச்சேரி மாதிரி மாறி மாறி வாசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. மைக்கு, ஸ்பீக்கர், பக்கவாதியம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடும். ஆமா, நாங்க ஆம்பளைங்க வாசிப்போம், நீங்க பொம்பளைங்க அவனை நேசிப்பீங்க. சீனு நீ உள்ள போப்பா. டேய் வாடா. இந்த பொம்பளைங்க இருந்தாலே இது திருந்தாது. எக்கோட கெட்டு போட்டோம். இந்த மாதிரி எல்லாம் நீ சண்டை போட்டா இங்க நான் மரியாதையோட இருக்க முடியாது. உண்மையிலேயே நீ என்ன நேசிக்கிறதா இருந்தா இனிமே யார்கிட்டயும் நீ சண்டை போடக்கூடாது. அவங்க உங்களை பத்தி தப்பா பேசினாங்க. என்ன பத்தி தப்பா பேசுற அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? அப்படி உனக்கு கோவம் வர மாதிரி அவங்க என்ன சொல்லிட்டாங்க? அண்ணி, அண்ணனுக்கு இப்பெல்லாம் புதுசா குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு ஒருத்தன் சொன்னான். அதுக்காக தான் இப்பெல்லாம் கச்சேரிய 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சுக்கிறாருன்னு வேற இன்னொருத்தன் சொன்னான். அண்ணனுக்கு இல்லாத பழக்கம் இருக்குன்னு சொன்னா எனக்கு கோவம் வரதா? அதனால தான் அடிச்சேன். சரி சரி, நீ போ. அண்ணன் நான் பாத்துக்கிறேன். நிஜமா? தேங்க்யூ. இத்தனை நாளா எனக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த விஷயம் இன்னைக்கு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. முதல்ல இதை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட என்ன காரணம் சொன்னீங்க? என்னங்க இது புது பழக்கம்? நான் என்ன பண்ணுவேன் மாதவி? கோபமாய் இருந்தாலும் சோகமாய் இருந்தாலும் என் முகம் என்ன காட்டி கொடுத்துருது. என்ன சொல்றீங்க? 2 நாளா என் மனசு சரியில்லை. ஏன்? எனக்கு தான் கண்டிப்பா கிடைக்க போகுதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்த சங்கீத வித்வத் சபாவுடைய தலைமை பதவிய அந்த சீதாராம் ஐயர் கொடுத்துட்டாங்க. அவன் பாட்டா பாடுறான், நல்லா ஜலதோஷம் வந்த மாதிரி காத்துறான். திறமைக்கு கொடுக்க வேண்டிய பதவிய சிபாரிசு கொடுத்துட்டாங்க. அது போல போகட்டும், இது எதுக்கு உங்களுக்கு? அந்த பதவி எனக்கு தான் கிடைக்க போகுதுன்னு ஊர்ல எத்தனை பேர்கிட்ட சொல்லி வச்சுட்டேன் தெரியுமா? அது எனக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே என்னால தாங்க முடியல. இதையே நினைச்சிட்டு இருந்தா உன் உடம்புக்கு கெடுதல். இதை 2 ரவுண்டு சாப்பிட்டா உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுகுமாரன் தான் எனக்கு இதை கொடுத்தான். மாதவி, நான் இதை சாப்பிட்டது வீட்டுல யாருக்கு தெரிய வேண்டாம். இன்னைக்கு மட்டும்தான். அன்னைக்கு சொன்னதோட சரி, ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஹலோ, தேங்க்யூ. எதுக்கு? ஓஹோ, ஓல்ட் மேன் தலையை நான் கடிச்சு குதறிட்டு வந்தேன். அதுக்கு அது கிடக்குது ஓல்ட் கிராம்ஃபோன். ஆண்டவன் என் தங்கச்சிய பேச முடியாம பண்ணிட்டானே தவிர மத்த எல்லா திறமையும் மொத்தமா கொடுத்து வச்சிருக்கான்.
என் தங்கச்சியை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்ச. அவளை கட்டிக்க போறவ மட்டும் இல்ல, உன்னை கட்டிக்க போற நானும் கொடுத்து வச்சேன். அது யாரா அது? என்ன கட்டிக்க போறவ? நான்தான். ஐயோ, நீயா? சாதாரணமா வேஷ்டி கட்டுறதுக்கே நான் 8 தடவை யோசிப்பேன். உன்ன மாதிரி வேஷ்டி எப்படி கட்டிப்பேன்? என்னது? நீ அண்ணியோட தங்கச்சின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நான் வாய் மூடி போயிட்டு இருக்கேன். இல்ல என்ன பார்த்து லுக் கொடுத்து பாரு இந்த 2 கண்ணு. அத அப்படியே நோண்டி பிளைண்ட் ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணிருப்பாமா. பாக்குறேன், என்ன தவிர உன்னை எவ கட்டிக்கிறான்னு பாக்குறேன். இத பார், அனாவசியமா என்கிட்ட பெட்டு கட்டி எனக்குள்ள ரோஷத்தை உண்டு பண்ணி ஏதாவது ஒரு பொண்ணை இங்க கொண்டு வந்து நிக்க வச்சு இதுதான் என் பொண்டாட்டின்னு என் வாயால சொல்ல வச்சிடாத. கெட் அவுட். ஓடிப்போ. சரி நானே போறேன். ச்சே, இவங்களுக்குலாம் வேற வேலை கிடையாது. யாரா புதுசா நம்ம வீட்டுக்கு எதுக்க கூடி வந்திருக்கான்? நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க யாரு இவங்க யாருன்னு ஏகப்பட்ட கேள்வி கேக்குறான். அதோட விட்டா பரவாயில்ல, உங்க வீட்டுல வயல் வாசிக்கிற பொண்ணு பேர் என்ன, அவங்க எது வரைக்கும் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறான். ஒழுங்கா இருக்கதா இருந்தா இருந்துட்டு போ. சீனி சித்தப்பாக்கு தெரிஞ்சா நீ அவ்வளவுதான் சொல்லிட்டு வந்துட்டேன். சீனு! யா, ஏ சீனு! என்ன? ஏ சீனு! மெட்ராஸ்ல இருக்கிற கம்பெனிக்கு நீ ஒரு அப்ளிகேஷன் போட்டியே, அந்த கம்பெனில இருந்து உனக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்குது. வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம். என்ன இங்க இருந்து மெட்ராஸ்க்கு அனுப்புறதுல உங்க எல்லாருக்கும் இவ்வளவு சந்தோஷமா? நான் என்னமோ உன் பேருக்கு அப்ளிகேஷன் போட்டு இன்டர்வியூ கார்டு அனுப்ப சொன்னது மாதிரி நான் பேசுறேன். நீ தான் அப்ளிகேஷன் போட்ட, அவன் இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சிருக்கான். இந்த பாரு, நீ வேலைக்கு போனா போ, இல்லன்னா இங்க இருந்து சண்டை போட்டு குடும்ப கௌரவத்தை கெடு. ஆமா, நீங்க எல்லாம் அப்படியே இங்க இருந்து குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறீங்க பாருங்க. நீங்க அடிக்கிற தாளத்துக்கு எங்க அண்ணன் இன்னும் பாடாரு பாருங்க, அவரை சொல்லணும். சரி சரி, இதை வச்சுக்கோங்க. எதுக்கு? இது ஃபுல்லா தேய்ற வரைக்கும் பல்லு தேய்ங்க, நான் ஆறுது. இன்டர்வியூ கார்டு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு எனக்கு இது வேணும். கடவுளே, அவரே இன்டர்வியூல ஃபெயில் ஆயிடணும். அவருக்கு இந்த வேலை கிடைக்க கூடாது. போன வேகத்தையே திரும்பி வந்துட்டானா உனக்கு ஒரு ஸ்பெஷல் அர்ச்சனை பண்ணி ஒரு பிச்சைக்கார காதல் ஜோடிக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஹலோ ஜானகியா, நான் உங்க அண்ணன் மணி பேசுறேம்மா. நம்ம சீனு மெட்ராஸ்ல அப்ளிகேஷன் போட்டு அவனுக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. இன்டர்வியூ முடியற வரைக்கும் அவன் வீட்டுல தான் தங்க போறான். அண்ணே, உங்களுக்கு என் புருஷனை பத்தி நல்லா தெரியும். ஒரு சின்ன விஷயத்து கூட வள்ளன்னு விழுவாரு. சீனுவா இருந்தா யாராவது வாய் திறக்கிறதுக்குள்ள கை நீட்டுறவன். அங்க சண்டை போடுற மாதிரி இங்கேயும் சண்டை போட்டானா அப்புறம் திரும்பி வரப்போறது சீனு மட்டும் இல்ல, நானும் தான். அப்படி எல்லாம் ஒண்ணும் நடந்துராதம்மா. நான் சொல்லி அனுப்புறேன். வேலை கிடைச்சதும் வேற இடத்துல வீடு எடுத்துக்குவான். அது வரைக்கும் தான் வீடு. சரி சரி, யார் யார் தலையில என்னென்ன எழுதி இருக்கோ அதானே நடக்கும். அனுப்பி வைங்க. ஏய், வண்டி வந்துருச்சு. அவனை ரயில்வே ஸ்டேஷன் வண்டி விடுறதுக்கு 100 ரூபாய் பேசி அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். சீனுவை சீக்கிரம் கிளப்பி விடுங்க. அம்மா வரேன். சீனு, இன்டர்வியூல அவங்க கேக்குற கேள்விக்கு எல்லாம் தப்பு தப்பாவே பதில் சொல்லு. அப்பதான் திரும்பி வர முடியும். என்னம்மா எப்படி சொல்றீங்க? நான் போய் வேலையில சேர்ந்து நிறைய சம்பாரிச்சாதான் நீங்க கேக்குறதெல்லாம் வாங்கிட்டு வர முடியும். இல்ல என்ன நீ சொல்றீங்க? நான் வரட்டா? இத்தனை வருஷமா எங்க கூடவே இருந்துட்டு இப்ப திடீர்னு எங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு எங்கேயோ வேலை தேடி போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? மனசு வரல, ஆனா உத்தியோகம் புருஷ லட்சணம். அது செஞ்சதுதானே எனக்கு மரியாதை. கோகிலா, அண்ணன் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. இப்படி ஒரு பொண்ணை தவிக்க விட்டுட்டு போறதா புருஷ லட்சணமா? உன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தானே நான் மெட்ராஸுக்கே போறேன். நானும் ஒருத்தர்கிட்ட அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். அவரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கேன்சல் பண்ணி அனுப்பிடுவாரு பாரு. தாத்தா போயிட்டு வரேன். எதுக்கு வர்றேன்? பணத்தை மட்டும் அனுப்பு, நான் பாத்துக்கிறேன். என் பேருக்கு அனுப்புப்பா. நல்ல தாத்தா. பெரிய மாமா, நான் போயிட்டு வரவா? வர்றதுலயே இரு. விரட்டுறதுலயே இருங்க. எதுவும் நான் மறந்துட்டேனே. குண்டு மாமா, பல்ல எப்படி இருக்கு? போ, வராத. அப்படியே தான் இருக்கு. சீனு, நல்லபடியா வேலையில சேர்ந்து நல்ல பேர் எடுக்க பாரு. சரிண்ணே, இந்தா இத செலவுக்கு வச்சுக்க. வரேண்ணே. பாத்து அங்க யாருக்கிட்ட சண்டை போட்டுறாத. இல்ல இல்ல. என்னங்க, எனக்கு தெரியுங்க. உங்க குணம் எனக்கு நல்லாவே தெரியும். சீனு ஊருக்கு அமிச்சு வச்சுட்டு இப்ப அவனே நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? குழந்தையில இருந்தே என் கூட வளர்ந்தவன இப்பதான் முதல் தடவையா பிரியறேன். ஒரு பக்கம் அவனுக்கு பொறுப்பு வரப்போது நினைக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம்
அவனை பிரியுமே நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு பாசத்தை அவன் மேல வச்சுக்கிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து நீங்களும் ஏன் அவனை திட்டுறீங்க? நான் என்ன கோவத்திலேயே திட்டுறேன்? அவன் நல்லா இருக்கணும் தானே திட்டுறேன். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் ஒரு நாளைக்கு உங்களை விட அவன் பெரிய ஆளா வரத்தான் போறான். அவன் நல்லா வந்துட்டானா இந்த உலகத்திலேயே என்னை விட அதிகமா சந்தோஷப்படுறவன் யாரும் இருக்க முடியாது. என்ன உங்க சீன் இன்னும் வந்து சேரலையா? 7 மணிக்கு ட்ரெயின் வந்துருச்சான். ஓஹோ, போன் பண்ணி வேற விசாரிச்சிட்டியா? மணி 10 ஆகுது, இன்னும் வரல. வந்து 4 வருஷம் ஆச்சுல, அட்ரஸ் மறந்துருப்பான் அவன். அவ என்னதான் முரடனா இருந்தாலும் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரங்க. மெட்ராஸ்ல தான் இப்ப வீட்டு நம்பர் எல்லாம் மாறி போச்சுல்ல, அதனால ஆட்டோக்காரனோட எங்கேயாவது சுத்துறானா என்னவோ. சார் சார், யார் யாரு? சீனுன்றது எங்க அக்கா பையன் தான். சாரோட பேரை கேட்டு அட்ரஸ் விசாரிச்சாரு. அவங்களுக்குள்ளார என்ன பிரச்சனைன்னு தெரியல, 4-5 பேரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு.